சாமியே சரணமையப்பா. நானும் 13 வருஷம் தொடர்ந்து சபரிமலைக்கு சென்றவன். அதையும் குறிப்பாக நடிகர் தேங்காய் சீனிவாசன், நடிகர் வி கே ராமசாமி ஆகியோருடைய ட்ரூப்பில் நான் ஐயப்ப மலைக்கு போயிருக்கேன். எப்போவுமே இங்கேருந்து மத்தியானம் போய் இறங்குவோம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு பம்பையில் போயும், பம்பையில் குளிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 மணிக்கெலாம் மேலே போயிடுவோம். அந்த அனுபவம் எப்படின்னா, சரியான குளிர், ஆனால் சரியாக வேர்த்து கொட்டும். ஏன்னா எனக்கு பாடி வெயிட் அதிகம் இல்லையா. ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துருப்போம். 5 நிமிஷம் உட்காந்தோன்னா மறுபடியும் குளிரும். அதுக்கப்புறம் நடப்போம். அப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு 7 தடவை உட்காந்து தான் சபரிமலை ஐயப்பனை தரிசித்தேன். ஆனால் என்னென்னா, எனக்கு ஒரு முறையுமே என்னை சோதனைக்கு உட்படுத்தலை சபரிமலை ஐயப்பன். நல்ல தரிசனம் கிடைக்கும். நல்ல தேங்காய் அந்த நெய் தரிசனம்லாம் பார்ப்பேன். அந்த அனுபவங்கள்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது, நம்ம இப்படிலாம் வாழ்ந்துருக்கோம், இப்படிலாம் நமக்கு ஐயப்பன் அருள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி எனக்கு மனசில் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சோதனை ஏற்பட்டுச்சுன்னா, ஐயப்பனுக்கு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பெருகும்.